யோ ஜெராக்ஸுக்கா மிஷினுக்கா? சேஞ்ச் இல்லைண்ணா. ₹1 1000 கொடுக்குறா, எங்கேயாவது போய் சில்லற வாங்கிட்டு வாயா. கொடு. அதெல்லாம் பாரு. ₹1000 சேஞ்ச் இருக்குங்களா? ₹1000 சேஞ்ச் உங்ககிட்ட? உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ, ₹1000 சேஞ்ச் இருக்கா? ஒண்ணு பக்கத்துல 3 முட்டை. இது ₹1000. போடா கூமிட்ட. பத்திரமாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ₹1000 சேஞ்ச் இருக்குங்களா? இல்லைங்க. ₹1 இருக்குங்களா? ஜெராக்ஸ் எடுக்கணுங்க. ₹1 இருக்கு. தேங்க்ஸுங்க. இந்த காசனா? இல்ல பரவாயில்ல. தேங்க்ஸுங்க. ஏங்க இந்தாங்க. இப்போ எப்படி கிடைச்சது? சில்லற இல்லைன்னா சில்லற பொழப்பு. அதை ஒரு சில்லற சொல்லக்கூடாது. ராஜம் இருக்கல. Hi, I'm Shweta, doing Java. Hi, I'm Meera from Bihar, MBA Technology Management. Hi, I'm Nancy, Oracle. Hi, I'm Shruti, spoken English classes. Hi, I'm Sandhya. Oh, nice name. Thank you. சந்தியா, இதுக்கு முன்னாடி இந்த பெட்ல திருச்சிக்கார பொண்ணு தான் இருந்தா. ஓ அப்படியா? ஆமா, அடையார்ல எவ்வளவு நல்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கும்போது ஏன் இந்த ஹாஸ்டல்ல செலக்ட் பண்ண? ஏன் இது நல்ல ஹாஸ்டல் இல்லையா? சாப்பாடும் நல்லா இருக்காது, தண்ணியும் நல்லா இருக்காது. ஏசி இருக்கு, ஆனா ஒர்க் பண்ணாது. நைட்டு 10 மணிக்கு கேட்ட பூட்டிடுவாங்க. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கேள்வி கேட்பாங்க. செகண்ட் ஷோ भी नहीं, डिस्को थेक भी नहीं. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. இதெல்லாம் ஹாஸ்டல் வர வரைக்கும் தான். வந்துட்டல, இனிமே எல்லாம் பழகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின்டைன் பண்ற? ஏன் பாய் ஃப்ரெண்டே இல்லையா? ப்ராமிஸ். அரே ஓ லென்ஸ், ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி போய் சொல்றாங்களோ? ஏய், என்ன இருக்காத. சரி, நீ படிச்ச காலேஜ்ல பசங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? நல்லா தான் இருப்பாங்க. பின்ன அதே காலேஜ்ல என் பெரியப்பா ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. How So sad. sad. சந்தியா, சென்னை வந்துட்ட, பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ணிக்கோ. எஸ் சார். எஸ் சார். ஐ எம் ஃப்ரம் ஐஐடி சார். நோ சார், ஐ எம் ஃப்ரெஷர் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். என்ன மாப்பிள, வேலை கிடைச்சிருச்சு போல. கங்க்ராச்சுலேஷன். ஒரே குஷியா இருக்கிற. என்ன மாப்பிள, வழக்கம் போல இந்த இன்டர்வியூவா நக்கின்னு போச்சா? இல்லடா மாப்பிள்ள, இந்த ஜாப்லயாவது செலக்ட் ஆயிருவேன். அம்மா அப்பா தயவு இல்லாம சொந்த காலில் நிக்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும்னு எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? கரெக்ட் மாப்பிள. அதே மாதிரி கம்பெனி நல்லா இருக்கணும், கம்பெனி ஓகோன்னு வரணும்னு அந்த ஓனர் எவ்வளவு கனவு கண்டிருப்பான். கூல் மாப்பிள. இந்த பார், உனக்கு இந்த இன்டர்வியூலாம் செட் ஆகாது. இங்க பாத்தியா, வீட்டில் இருந்தபடியே மாதம் ₹7000 சம்பாதிக்கலாம். 8வது ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. இது உனக்கு யூஸ் ஆகுமேனு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஒட்டி வச்சு பிட்டு நோட்டீஸை பிச்சை எடுத்துட்டு வந்தேன். இதை எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு பூஜை போட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேலை ஜாயின் பண்ணிக்க. என்ஜாய். இன்னும் நெத்தில டியூன் போடுறான். எப்படி மிஸ் ஆச்சு? ₹1 இருக்கு. தேங்க்ஸுங்க. இந்த காசை நான் பரவாயில்ல. அடியும் கொய்யால. ஏன் என் ஜாப் மிஸ் ஆச்சுன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. காலையில ஒரு பொண்ணு ₹1 காயின் கொடுத்தான்னு சொன்னல. என்ன இப்ப அதுக்கு வட்டி போட்டு ₹1,000 கேக்குறாளா? அந்த தரித்திரம் பிடிச்சவ கையில வாங்கினதுனாலதான் என் வேலையே போச்சு. அப்படி போடுற ஆம்லெட்ட அதானே பார்த்தேன். நீ எவ்வளவு பெரிய திறமசாலி, நீ எவ்வளவு பெரிய படிப்பாளி. அவ கொடுத்த அந்த ₹1 தான் உனக்கு இந்த வேலை போச்சு இல்ல? ஆமா மாப்ள. ஏச்சி வாங்க இந்த ஓசி, இதுல ராசி. மனசார சொல்றேன்டா, ஆடி போய் ஆவணி இல்ல பொரட்டா சைபசி வந்தா கூட சத்தியமா உனக்கு வேலை கிடைக்காது. உட்காந்து நெத்தில டியூன் போடு. மாப்ள, நீ என்ன வேணாலும் சொல்லு. அவள்கிட்ட வாங்கின ₹1 என் வேலையா போச்சு. அவளை எங்க பார்த்தாலும் சும்மா விட மாட்டேன். பக்கெட் கேட்டலடி. ஹலோ பக்கெட், இந்த பக்கெட் என்ன? டேய், நீயே பொண்டாட்டி பக்கெட் மாதிரி தான் இருக்கிற, நீ என்ன பக்கெட்ன்றியா? கையில பக்கெட் வச்சிருக்கியா, அதான் வேலை கேட்டேன். நீ கூட தான் கையில குழந்தை வச்சிருக்க, நீ என்ன குழந்தை வைக்கிறியா? தொடப்படியில அடிக்கிற. அதுக்கே அடிக்கிறேன். மச்சான் டென்ஷன். எல்லாம் உன்னாலதான்டா. பாத்ரூம் போறதா அழகா 2 பெயிண்ட் டப்பா அறுத்து வச்சிருக்கல, அப்புறம் இது பக்கெட் வாங்கணும்னு. அவ்வளவு பெரிய ஹைடெக்கான வீட்டுல இருந்துகிட்டு பாத்ரூம்ல பெயிண்ட் டப்பா வைக்கிறது? டேய், ஆய் போடுறதுலடா ஹைடெக் இருக்குது. சின்ன வயசுல நம்ம தெருவோரமா போனவங்க தானடா. பாத்தியா, தமிழ்நாட்டுல இருக்க மூசுண்ணியில நம்பி மகாராஷ்டிரால இருந்து பானை தூக்கின்னு வந்துட்டான். என்னது இது? டேய், என்னடா கை கழுவுன தண்ணிய பானையில ஊத்தி வச்சிருக்கிற? சார், பூரி கா பானி சார். ரஷம் ரஷம். ஏன்பா ₹1000 சேஞ்ச் இருக்கா? கடை இப்பதான் ஓபன் கியா. சென்னை 999. டேய்,
500 ரூபாய்க்கு பானிபூரி கொடு, 500 ரூபாய்க்கு அந்த கை கழுவுற தண்ணியை கொடு. மொத்தத்தையும் தின்னு எனக்கு பேஜானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 1000 ரூபாய் நான் செலவு பண்ணி ஆகணும். என்ன மச்சான்? பின் என்னடா, எங்கெல்லாம் சில்லறை கிடைக்காதோ அங்கெல்லாம் 1000 நோட்டு எடுத்துட்டு வந்து என்னை ஏமாத்தி ஏன் காசு செலவு பண்ண வைக்கிற? இந்த ஒரு தடவை கொடுமாப்ல. ஒரு தடவைன்னு சொல்லி 1000 தடவை என்ன செலவு பண்ண வச்சிருக்கிற. இருந்தாலும் ஒழிஞ்சு போ. நட்புக்கு இவன் ஒரு இலக்கணம் என்று எதிர்காலம் என்னை போற்றி புகழட்டும். टी कितना प्लेट? 2 பிளேட் ஆயே. ठीक है ஆ लो जी கொடுப்பா கொடுப்பா. டேய் அங்க பாருடா, சும்மா ஆப்பிள் கம்ப்யூட்டர் மாதிரி அம்சமா ஒரு மைனா. பயோ 1 மசம்பி. And you? சேம். இந்த கம்ப்யூட்டர்னால தான்டா எனக்கு வைரஸே ஃபார்ம் ஆச்சு. டேய் என்னடா சொல்ற? ஏய் இவளால தான்டா என் வேலையே போச்சு. ஏய் ஒரு ரூபாய் காசு குடுறா. ஒரு மூஞ்சில ரூபாய் தூக்கி இல்லையா? எடுத்து வரேன். இல்லடா டேய் டேய் இல்லடா என்கிட்ட. டேய் 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 பேண்ட் அவுத்துறாதடா. அப்போ பழி வாங்குறதுக்கு கூட என் பாக்கெட்டை நம்பி தான் இருக்கீங்களா? ஹலோ என்னங்க உங்க ஒரு ரூபாய்? It's okay. தாயே நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தியோ தெரியல, நீ நல்லா இருப்ப. இந்தா குடி உன் ஒரு ரூபாய். ஏய் ஏய் என்ன பாக்குற? உன் கையால இந்த ஒரு ரூபாய் வாங்கின ராசி என் வேலையே போச்சு. ஏமா உங்க சண்டையில என் காசு கொடுக்க மறந்துடாதீங்க. 26 ரூபா கொடுங்க. ஹலோ இந்த 1 ரூபாய நீங்களே எடுத்துக்கோங்க. இதை எடுத்தேன்னா என் பழப்பு கேட்டு போயிரு. ஏய் கடைக்காரன் கூட அவ காசை வாங்க மாட்டேங்கிறான்டா. பாவம் வாடா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயோ என்னம்மா அது உன் கையில இந்த 1 ரூபா வாங்கினா என் கலெக்ஷன் கம்மியாயிருமே. தமிழ்ல சொன்னா இந்த அம்மாவுக்கு புரியாது போல இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் 1 ரூபி. இப்படி ஏய் பிச்சைக்காரன் கூட அந்த காசை வாங்க மாட்டேங்கிறான்டா. டேய் வாடா. மச்சான் என்னோட ட்ரெஸ்ஸிங், என்னோட கூலர், என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்க மச்சான்? ஷேர் ஆட்டோல போறது கூட சில்லற இல்ல. நீ எல்லாம் சேவிங் பண்ணி ஏன்டா வெளிய வர? இஸ் இட் டஃப்? Not really. ஏய் மாப்ள அங்க பாரு. ஏய் வண்டியை நிறுத்துடா. ஹாய் சங்கரனா, சௌக்கியமா? என் சௌக்கியத்துக்கு என்னமா குறைச்சல? இரா அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துறேன். டேய் இது பப்ளிக் பிளேஸ். பொண்ணுங்க கீழே விழுந்தா தூக்கி விடுறவனுங்க, துப்பட்டா வீல்ல மாட்டா எடுத்து விடுறவனுங்க, பிரச்சனை இன்னும் எதுன்னு கேட்காம ஓடி வந்து அடிக்கிறவன்லாம் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். தேவையில்லாம எனக்கு தர்மடி வாங்கி கொடுத்துறாத. இங்க இருந்தே கவனிப்போம். அப்புறம் என்ன சொல்றா எங்க ஹாஸ்டல் போன தீபா? லவ் தவிர இது எல்லாத்தையும் சொல்றா. கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். Thank you, அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்ட் சந்தியா. ஹாய். Hello. இவ எப்போ ரிங் கொடுத்தாலும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிடுங்க. சரிம்மா நான் கேரண்டி. சரிம்மா. இப்போ எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்? 110. கொடுங்க நம்பர் எழுதுமா. வந்துச்சா? Thank you. பாய்னா. ஓகேம்மா வாங்க. பார்க்க மாடல் மாதிரி தான் இருக்காளுங்க. ஆனா இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட மாட்டல போல் இருக்கு. எப்படா சொல்ற? பாய் ஃப்ரெண்ட் தான் இவளுங்கடா ரீசார்ஜ் பண்ண கடைக்கு வர போறாளுங்க. உட்காந்த இடத்துல ஃபோன் பண்ணி டார்லிங் ஒரு 100 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணனும் உயிர் எடுப்பாளுங்க. அவனுங்களும் உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பிச்சை எடுத்து ரீசார்ஜ் பண்ணி விடுவானுங்க. ஏய் இவனுக்கு எப்படி தீபா மேல லவ் வந்துச்சு? தீபா ஒரு தடவை இவனை பார்த்து பாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலாம். அன்னிலேருந்து இவ MRF டயர் மாதிரி போஸ் கொடுத்துட்டே இருக்கா. இதாண்டா குமரியில் வாழும் குடோனு. வாங்காமே ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. என்ன வேணும்? இதுக்கு முன்னாடி ஆட்டு தொட்டியில மாட்டு கறி கடை வச்சிருந்தீங்களா? ஏன் கேக்குற? இல்ல மூஞ்செல்லாம் இறுகி போய் உருன்னு வச்சிருக்கீங்களா? அதான் கேட்டேன். உனக்கு எவ்வளவு டாப் அப் பண்ணணும்? அது 100 ரூபாய்க்குங்க. கேட்டு வாங்குற பழக்கம் கூட போயிடுச்சா உனக்கு? இந்த நம்பர் எழுது. ஓஹோ அவன் நம்பரை ஏத்ததான் ஏன் 100 ரூபாயா இருக்குனானா? 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணா சிவா மனசுல சக்தி ஃப்ரீயா? என்னது? SMS ஃப்ரீயான்னு கேட்டேன். இல்ல. ஓகே ஓகே என்ன முடிஞ்சுதா? முதலாளி உங்களுக்கு நல்ல சிரிச்ச மூஞ்சி பாட்டுங்களா? மூஞ்சா பாரு அவனுக்கு. எப்படியோ அவன் நம்பர் தட்டி தூக்கிட்ட. இப்ப எடுத்த நம்பர் வச்சு என்ன பண்ண போற? மாப்ள உன் போனை கொடு. போனா இப்பதான் டாப் அப் பண்ண. இது என் போன் கேக்குற? என் மொபைல்ல பேட்டரி லோவா இருக்கு, அதான் கேட்டேன். Hello. அடியும் கொய்யால தும்பு பிடிச்சவள. டேய் உரா என் போன. என்னாச்சு? எது கழுவுற? அந்த 1 ரூபாய்க்கார ஃபோன் பண்ணி அசிங்கமா திட்டுறான். அசிங்கமா திட்டுறானா? போன் கொடு. அவனை விட நான் அசிங்கமா திட்டுறேன். கொய்யால. டேய் அவ கால் பேக் பண்றடா.
மாப்பிள பொண்ணுங்க கெட்ட வார்த்தை பேசி நீ கேட்டது இல்லையே. அசிங்கமா அவ்வளவு சூப்பரா திட்டுவாளுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணு. உன்னை டேய் இதா பாய் மாட்டுக்கு போற கோசம் விடு பாய் அடி அடி அவனை புடி புடி. என்னமோ மாப்பிள, ஊர்ல எவ்வளவுதான் கௌரவமா வாழ்ந்தாலும் இந்த சென்னையில ஒரு வேலைக்கு கண்டவங்காலெல்லாம் புடிச்சு பம்ம வேண்டியிருக்குதே. டேய் என்னதான் துணி கடை ஓனரா இருந்தாலும் குளிக்கும் போது எல்லாத்தையும் அவுத்து போட்டு தான் குளிக்கணும். அந்த மாதிரி நீ கிராமத்துல என்னதான் ஜித்தா இருந்தாலும் இங்க வேலை தேடி போறதுல கொஞ்சம் பொத்தின்னு தான் இருக்கணும். பீரை ஊத்து. டேய் என்னடா நீ ரேஷன் கடையில கிருஷ்ணால ஊத்துறாம நுரையோட ஊத்துற? ஒரு பீர் ஊத்த தெரியல, ஓபன் பண்ண தெரியல. நீ எல்லாம் காலேஜ்ல படிச்சு என்ன கேட்டு கொடு. என்ன அம்மா அந்நேரத்துல கூப்பிடுறாங்க? ஹலோ சொல்லுமா. எங்கடா இருக்க? இது கோயில்ல இருக்கமா? கோயிலையா? ஆமா. ஏதோ பெல் சவுண்ட் கேட்கல. ஓ வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி கோயில் போயிருக்கியா? டேய் மறக்காம தீர்த்தம் வாங்கி குடுறா. வாங்கி குடிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். அப்படியே ரெகுலரா போயிட்டு அந்த அஷ்டலட்சுமியே உனக்கு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருவா. அம்பி பிரசாதம் எடுத்துக்கோடா. டேய் பணம் ஏதாவது வேணா சொல்லுடா, பேங்க்ல போட்டு விட்டுறேன். ஆன்ட்டி நீங்க ஊருக்கு வரும்போது ஒரு 4000 ரூபாய் நோட்டு கொடுத்து அனுப்பிச்சிங்களே, அதையே இன்னும் செலவு பண்ணாம தான் வச்சிருக்கான். இதுக்கு அப்புறமா செலவு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, நான் திருப்பி அந்த நோட்டு உங்க அக்கௌண்ட்லயே போட்டுறேன். என்னடா சொல்றான் தியாகு? அம்மா பணம் எல்லாம் வேண்டாம்மா. இவன் எங்க என்ன செலவு பண்ண விடுறான்? உங்களோட சூப்பரா பாத்துக்கிறாமா. சரி பத்திரம்ப்பா. சரிம்மா, நாளைக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போறேன், போன் பண்றேன். வச்சிட்டுமா? டேய் மச்சான் அந்த கலிஜி கேர்ள்ஸ்ரா. ஏண்டா இன்னுமாடா அதுங்க தூங்காம இருக்குதுங்க? டேய் அவளுங்க ஒவ்வொருத்தையும் ஆர்டர் கொடுத்து செஞ்சு அடங்காப்பிடாதீங்க. அவளுங்க எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டா உலகம் அழிஞ்சிடாது. அவளுங்க இருக்கிற அந்த ஹாஸ்டல் ஏரியா இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறேன். சரியான ரஸ்கல். இது என்ன கல்ச்சர்? வெஸ்டர்ன் கல்ச்சர். பாவம் இவங்க பேரண்ட்ஸ். எங்க பசங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. நீ வேற சந்தியா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும் வேற வழி இல்லாம பசங்களோட ஏர்னிங்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. So sad. அந்த படத்தை தான் 4 டைம்ஸ் பார்த்துட்டோமேடா. கொடுத்துட்டா கிக்கே போயிடும்டா. சரி கொடுக்குறேன். சரி ஓகே. சொல்லுடா செல்லம். ஃபுல் டே உன் கூட தானே இருந்தேன். அப்புறம் அடுத்த வாரம் மீட் பண்ணும்போது பாப்போம். சரி. உனக்கு கொடுத்து கொடுத்து வாயே வலிக்குதுடா. சரி இந்தா. சிக் போடா. மீரா, you were right. நம்ம கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான். என்ஜாய் என்ஜாய். अरे गर्ल्स कोई डोर ओपन करो ना. ஹே சந்தியா, நீ தானே டோர் பக்கத்துல இருக்க, போய் கதவு திறடி. ஏய் நான்சி, படுக்கும்போது உள்ளதானே இருந்த? சம்மர் இல்லையா, ரொம்ப ஹாட்டா இருந்தது. அதான் ஏசிக்காக பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஏய் என்ன சொல்ற? ஏசிக்காக பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போனியா? ஹே சந்தியா, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? பழைய ஹாஸ்டல்ல இருக்கும்போது ஃபேனுக்காகவே பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தவ. நீ பாத்தியாடி? ஆமா. நீ பாத்தியாடி? ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளுங்களா? உன் கல்ல பாரு. உன்னை கொன்றுவேண்டி. யார் இந்த டொக்கோமோ? ஹலோ, Is this Sandhya? எஸ். Hey, Sandhya. It's me, Anil. Which Anil? Trichy Engineering College mate. Oh, Anil, what a surprise. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்றதுக்காக தான் உன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி கால் பண்ணேன். என்னது? என் டாடி மினிஸ்டர் ஆயிட்டாரு. டாடி மினிஸ்டர் ஆயிட்டாரா? பட் உன் டாடியோட கட்சிக்கு எல்லா இடத்துலயும் டெபாசிட் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பட் இப்போ கட்சி மாதிரி ஜெயிச்சு மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஓ, பட் நான் மட்டும் மாறல. Still, I'm waiting. Okay, Sandhya. This is my number. Please do keep in touch. Okay? ஓகே, பை. Bye. ஓ, மினிஸ்டர் பையன் கூட லைன்ல இருக்கானா? ஹே, அவன் 1980 மாடல். எப்ப பார்த்தாலும் வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். அவன் கேரக்டர்லாம் எனக்கு செட் ஆகாது. அவனை விட பெட்டரா ஒருத்தன் கிடைக்கிற வரைக்கும் அவனை ஸ்டாண்ட் பைலயே வை. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிக்கலாம்.